சங்கீதம் 27:13 நேற்றைய தினத்தில் கொடுத்த வாக்கு தத்தத்தை போல நம்முடைய சபைக்கு கொடுத்த வாக்கு தத்த வசனமாகிய இந்த வசனத்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். எனக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 23:13. யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமே? நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே, நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று, கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். நான் கர்த்தருடைய நன்மையை காணுவேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிற இந்த வசனத்தை தான் நாம் இந்த நேரத்தில் தியானிக்க இருக்கிறோம். இதை ஆங்கிலத்தில் நாம் படிக்கும் பொழுது, I had fainted unless I had believed to see the goodness of the Lord in the land of living என்று சொல்லப்பட்டுகிறது. I had fainted அப்படி என்றால் passed out or lost unconscious, collapsed, blacked out. நான் ஒருவேளை இறந்து போயிருப்பேன் அப்படி என்று தான் ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழிலே நான் கெட்டு போயிருப்பேன். அதை நம்பாது இருந்தால், அதை விசுவாசிக்காது இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன் என்று தமிழிலே கொஞ்சம் நயமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலே நான் ஒருவேளை அதை விசுவாசிக்காது இருந்தால் நான் மடிந்து போயிருப்பேன் என்ற ஒரு வார்த்தையாய் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார். நன்மையை செய்கிறவராய் ஆண்டவர் நம்மிடத்தில் அவர் உலாவிக் கொண்டிருந்தார். இப்பொழுதும் கூட ஆண்டவர் நம்மிடத்தில் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? தாவீது சொல்லுகிறான், ஒருவேளை நான் அதை விசுவாசிக்காது இருந்தால் கெட்டு போயிருப்பேன், அழிந்து போயிருப்பேன் என்று அவன் அறிக்கையிடுகிறான். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம். நான் கூகுளில் பார்த்து கொண்டிருந்தேன், இந்த ஆகஸ்ட் மாதம் என்றாலே அது ஒரு விடுதலையின் மாதமாக இருக்கிறது. ஆகஸ்ட் மாதத்திலே எத்தனை கண்ட்ரி இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுகிறது என்று நான் கூகுளில் செக் பண்ணேன். ஏறக்குறைய 26 கண்ட்ரிஸ் சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆகஸ்ட் மாதத்திலே தான் சுதந்திரம் பெற்றது. அதில் பல பெரிய நாடுகள் எல்லாம் அடங்கும். இந்தியா, பாகிஸ்தான், இந்தோனேஷியா, கொரியா, வடகொரியா, தென்கொரியா, அப்படி என்று சொல்லி மலேசியா, சிங்கப்பூர், இப்படி பல நாடுகள் ஆகஸ்ட் மாதத்திலே இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த இடத்துல தாவீது சொல்கிற ஒரு காரியம், நான் நன்மையை காணுவேன் என்பதில் அவன் நம்பிக்கையோடு அவன் இருந்தான். எத்தனை பேர் ஆண்டவர் பார்த்து அவர் நன்மை எனக்கு செய்வார் என்று நம்பிக்கையோடு இருக்கிறீங்க? விசுவாசத்தோடு. அப்படிப்பட்ட விசுவாசம் தாவீதுக்கு இருந்தது. அதனால் தான் சொல்றான், நான் அந்த நன்மையை காணுவேன் என்பதில் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அந்த நம்பிக்கையில் நான் கெட்டு போயிருப்பேன், அழிந்து போயிருப்பேன் என்று அவன் ஆணித்தரமாக அறிக்கையிடுகிற காரியத்தை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அப்படி சங்கீதக்காரன் சொல்லுகிற அதே காரியம் 27வது வசனத்தில், எப்படி இருளிலே இருந்த இடுக்கத்தின் வழியாய் நான் போய்கொண்டிருந்தேன், எத்தனையோ பாடுகள் நிந்தனையின் மத்தியிலே நான் போய்கொண்டிருந்தேன், ஆனாலும் என்னை ஆண்டவர் விடுவித்தார். இருளில் இருந்து ஆண்டவர் என்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படி அவர் என்னை மாற்றினார் என்று சொல்லி இந்த சங்கீதம் 27 1வது வசனத்தில் சொல்றாரு, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவர், ஆகவே நான் யாருக்கு பயப்படுவேன், கர்த்தர் என் ஜீவனில் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி அவன் தைரியத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ கட்டுகளின் மத்தியில் ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்க மாட்டாரா? இந்த இக்கட்டிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா?
இந்த நோயிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா என்று எத்தனையோ போராட்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் அடைக்கலமும் பெலனுமாய் இருந்து நம்மை அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அந்த நம்பிக்கையை பெற்ற ஒரு பிள்ளையாய் நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொடுப்பார். என்னை அவர் கரை சேர்த்து விடுவார். என்னை இந்த இக்கட்டில் இருந்து அவர் விடுவிப்பார். எப்படி தாவீதை அவர் விடுவித்தாரோ, எப்படி தாவீதை ஒரு உயர்ந்த அடைக்கலத்திலே அவர் வழி நடத்தினாரோ, அப்படிப்பட்ட ஒன்றை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த வாக்குத்தத்தம், நான் உன்னை விடுவிப்பேன். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியத்திலிருந்து நான் உனக்கு ஒரு விடுதலையை கொடுப்பேன். அந்த காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவேன். அதனால தான் தாவீது சொல்லுகிறான், அதே 27வது அதிகாரம் சங்கீதம் 27 4வது வசனத்துல, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே விரும்புகிறேன் என்று சொல்லி இந்த இடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஜீவன் இந்த உலகத்திலே இருக்கின்ற நாட்கள் எல்லாம் அவர் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு ஒருபோதும் தீமை செய்கிற தேவன் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வலுவான ஒரு நம்பிக்கை இந்த வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறதா? கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தாவீது அப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவனாக இருந்தான். ஆகவேதான் அவன் ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு வாலிபனாய் இருந்தாலும் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவனை உயர்த்தினார் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். அப்படிப்பட்ட தாவீதின் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து அவர் விடுதலை கொடுக்கிறவராய் இருந்தார். அப்படித்தான் ஆண்டவருடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொடுக்கிறதாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தை அவருடைய அந்த பவர் ஆஃப் கான்ஃபிடன்ட் வித் ஃபெய்த், ஆண்டவரை ஒரு விசுவாசத்தில் நம்பிக்கையில் அவன் உறுதியாக இருந்தான் என்று நாம் தாவீதை குறித்து இந்த இடத்திலே பார்க்கிறோம். நான் காணுவேன் என்பதில் அவர் செய்கிற நன்மையை நான் காணுவேன் என்பதில் நம்பிக்கை வைத்திருந்தேன் என்று இந்த இடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது உறுதியாக கூறுகிறான், நான் நம்பிக்கை வைத்திருப்பேன், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை இருக்கிறதா? ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கை இதுதானா? இனிமேல் நான் எப்படி இருப்பேன்? யார் எனக்கு ஆறுதல் சொல்லுவார்? யார் என்னுடைய இந்த துயரத்தில் இருந்து என்னை விடுவிப்பார் என்று நாம் கலங்கி போகிறோம். ஆனால் இந்த இடத்துல ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை யாராவது படிங்க பார்க்கலாம். ரோமர், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவர் நன்மை செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார் என்று நான் கூறினேன். அதை போலத்தான் அவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவரிடத்தில் அவரை நேசிக்கிறவர்களுக்கு, அவர் மீது அன்பு செலுத்துகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அறிவு நமக்கு இல்லைன்னா, அப்படிப்பட்ட விசுவாசம் நம்பிக்கை நமக்கு இல்லைன்னா நம்ம எப்பொழுதோ நம்ம அழிந்து போயிருப்போம். அதைத்தான் தாவீது இந்த இடத்துல அறிக்கையிடுறான். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை விசுவாசம் உடைய ஒரு பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை கண்டு விசுவாசிக்கிறதை பார்க்கிலும்
நாம் காணாமல் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதைத்தான் எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நாம சிலதை நம்ம பார்க்கல. ஆண்டவர் இந்த உலகத்திலே செய்த அற்புதங்களை ஒருவேளை நாம் நம்முடைய மாம்ச கண்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்த பொழுது இப்படிப்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தினார் என்று நம்ம வேதத்தில் படிக்கிறோம். ஒருவேளை நாம் அதை பார்க்கவில்லை, ஆனாலும் நாம் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார், நம்முடைய பாவங்களுக்காய் அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்தார். 3வது நாள் உயிரோடு எழுந்தார். மீண்டுமாய் அவர் பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார். அவர் மீண்டுமாய் வருவார். இதை நம்பிக்கை கொண்டிருக்கிற பிள்ளைகளாகிய நாம் தான் அவரை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய இரட்சகராய் அவரை ஏற்றுக்கொண்டு, நாம் நம்முடைய பாவங்களுக்காய் அவரிடத்தில் மன்னிப்பை பெற்று இப்பொழுதும் அவர் நம்மோடு கூட உறவாடி கொண்டு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்கள், அவர் நமக்கு எப்பொழுதும் அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் என்பதையும் நாம் விசுவாசிக்கிற ஒரு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் இருக்கும் பொழுதுதான் அவருடைய நன்மையை நாம் காணும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் கூட அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நாம் அவர் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று அதற்காய் நாம் காத்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இருக்க வேண்டும். இப்பொழுது நம்ம பார்க்கிறோம், அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் ஒரு டைம் சொல்லுவாங்க, இன்றைக்கு புயல் சின்னம் உருவாகி இருக்கிறது. இங்கெல்லாம் ரொம்ப அதிகம் வர்றதில்லை. இந்தியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் பார்க்கும் பொழுது அப்பப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரும், இன்றைக்கு புயல் சின்னம் உருவாகி இருக்கிறது, மீனவர்கள் யாரும் மீன் பிடிக்க செல்லக்கூடாது என்று சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணுவார்கள். ஆனாலும் அதற்காய் நாம் பயத்தோடு காத்து கொண்டு இருக்கிறோம். எப்பொழுது வரும் புயல், எப்பொழுது நாம் ஒரு அடைக்கலத்தை தேடி போக வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் பயத்தோடு காத்து கொண்டு இருப்பார்கள். அப்படித்தான் நாம் ஆண்டவருடைய வார்த்தையும், ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அப்படிப்பட்ட அந்த பயம் என்பது வேறு, ஆண்டவர் கொடுக்கிற அவருக்காய் பயப்படுகிற ஒரு பயம் என்பது வேறு. அவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தால் அது கண்டிப்பாக நிறைவேறும். அது எப்பொழுதாவது கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும். ஒரு புயல்னு சொன்னாங்க, ஒரு டைம் புயல் விலகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை சமாதானமாய் முடித்து விடுவார்கள். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தால் அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அது நிறைவேறும் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் ஓசியா 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஓசியா 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாய் இருக்கும். அவர் நம்மை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்கிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்திலே பலவிதமான ஆபத்துகள் வரலாம், பலவிதமான போராட்டங்கள் வரலாம், அதை எல்லாவற்றையும் அவர் நீங்களாக்கி விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இந்த தேசத்திலே ஒரு சமாதானமுள்ள தேசத்திலே அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு வருகிறார். அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு காலம் ஒரு தீங்கு வராதபடிக்கு அவர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அதைத்தான் என்னாகமும் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர்
வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ என்ற கேள்விக்குறியோடு அந்த வசனத்தை முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு வாக்குத்தத்தம் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்தார், அதை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல என்று இந்த இடத்திலே போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்வார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நம்மிலிருந்து இழந்து போகாதபடிக்கு அதை காத்து கொண்டு அதை நம்புகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அப்படித்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நன்மையும் அவர் செய்து கொண்டு வருகிறார். அப்போ ஆண்டவருடைய ஃபேவரை சில நேரங்களிலே அவர் கொடுக்கின்ற அந்த நன்மையை நாம் இழந்து போகிறோம். ஏன் இழந்து போகிறோம், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இழந்து போகிறோம் என்று நாம் பார்க்கும் பொழுது, யோபுனுடைய வாழ்க்கையில் யோபு வியாதிப்பட்டு இருக்கிறான். பலவிதமான உபாதைகள் எல்லாவற்றையும் இழந்த நிலையில் அவன் வியாதியோடு படுத்து கொண்டு இருக்கும் பொழுது அவனுடைய நண்பர் எலிகு என்பவன் ஒருவன் வருகிறான். அவன் வந்து யோபுவை பார்த்து சொல்கிறான், பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க எனக்காக, யோபு 35ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோபு ஒரு உத்தமன், சன்மார்க்கனாக இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள் வருது. அந்த துன்பத்தை பார்த்து மற்றவர்கள் ஏளனம் கொள்ளுகிற மாதிரி அவனுடைய நண்பனே ஒருத்தன் வந்து இப்படியாக சொல்லுகிறான். பாருங்க அந்த வசனத்தை படிங்க. உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும் உம்முடைய நீதியினால் மனுபுத்திரனுக்கு லாபமும் உண்டாகும் என்று யோபுவை பார்த்து இந்த எலிகு என்பவன் சொல்றான். யோபு நல்லவனாய் இருந்தான், அவன் உத்தமனாய் இருந்தான், சன்மார்க்கனாய் இருந்தான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையிலே சில விதமான துன்பங்கள் வருது. அது ஆண்டவர் அவனை பண்படுத்துவதற்காக கொடுத்த துன்பங்கள். அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பிற்காலத்திலே பெற்றான் என்று வேதத்தில் நம்ம படிக்கிறோம். ஆனாலும் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் என்ன சொல்றாங்க, அவன் நண்பன் என்ன சொல்றான், உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷருக்கு நஷ்டம் உண்டாச்சு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு ஒரு நன்மை கிடைக்கலையா, நமக்கு ஒரு தீமை தான் உண்டாய் கொண்டு இருக்கிறதா, நமக்கு ஒரு நஷ்டம் தான் நம்முடைய வாழ்க்கையில் வருதான்னா, ஒருவேளை நாம் செய்கிற பாவம் அப்படிப்பட்ட சூழ்நிலையை அது உருவாக்கலாம். ஈவன் யோபுவை பார்த்து சொன்ன காரியங்கள் பொய்யாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மையை பெறவில்லை, எப்பொழுதும் எனக்கு தீமை தான் வந்து கொண்டு இருக்கிறது, எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில் நிந்தனை தான் இருக்கிறது என்றால், ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய பிரியமில்லாத காரியங்கள் இருந்தால் அது ஒருவேளை நமக்கு நஷ்டத்தை உருவாக்குகிறதா இருக்கலாம். நாம் நீதியை செய்கிறவர்களாக இருந்தால், உத்தமனாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களாக இருந்தால், மனுஷ்புத்திரனுக்கு லாபமும் உண்டாகும் என்று அடுத்த பகுதியில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய அந்த பார்வையிலே நீதி செய்கிறவர்களாய், நியாயம் செய்கிறவர்களாய், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை உறுதியோடு பற்றி கொண்டு அவர் கொடுத்த அந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டு நடக்கிற பிள்ளைகளாய் இருந்தார், நம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்கிறவராகவும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் அவர் லாபத்தை கொடுக்கிறவராய், எல்லா காரியங்களிலும் அவர் வெற்றியை கொடுக்கிறவராய், எல்லா உபத்திரவங்களிலிருந்து அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை இந்த இடத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். இந்த வசனத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஜீசஸ் சேஸ், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறேன், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறேன். எனக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 51வது அதிகாரம் 12வது வசனம். யாராவது ஒருத்தர் படிக்கலாம். ஏசாயா 51:11. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீர் யார்? நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு போகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுத்துகிறவர் நீங்க யாரு? வானங்கள் விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார்? மறக்கிறதற்கு நீ யார்? நாம் யார்?
ஆண்டவர் நம்மை உண்டாக்கினார். அவர் நமக்கு ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிறவராய் அவர் இருக்கிறார். இதைத்தான் சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறான். சங்கீதம் 23:1 படிக்கும் பொழுது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். எப்படிப்பட்ட அருமையான வசனங்கள் பார்த்தீங்களா? கர்த்தர் ஒரு மேய்ப்பனை போல நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஒருவேளை பல தேசங்களில் இருந்து இந்த தேசத்திலே வந்து நாம் குடிபெயர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இந்தியாவில் இருந்து வந்திருக்கலாம், மலேசியாவில் இருந்து வந்திருக்கலாம், ஸ்ரீலங்காவில் இருந்து வந்திருக்கலாம், பங்களாதேஷில் இருந்து வந்திருக்கலாம். ஆனாலும் நமக்கு கொடுத்த தேசத்தில் ஆண்டவர் நம்மை நேர்த்தியாய் வழி நடத்தி கொண்டு வருகிறார். புல்லுள்ள இடங்களிலே நம்மை மேய்த்து அவர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு போய் விடுகிறார். எத்தனையோ தேசங்களிலே பார்க்கலாம், பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், பயம், கொள்ளை, கொலை, படுகொலைகள், இப்படிப்பட்ட பலவிதமான செய்திகளை நாம் கேட்கிறோம். ஆனாலும் ஒரு சமாதானம் உள்ள தேசத்தில் ஆண்டவர் நம்மை அந்த அந்த அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் வழி நடத்துகிறார் என்று தாவீது சொன்னதைப் போல ஒரு அமர்ந்த ஒரு சமாதானம் உள்ள தேசத்தில் நம்மை அவர் வழி நடத்தி கொண்டு வருகிறார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தரை துதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எத்தனையோ பாடுகளில் இருந்தோம், எத்தனையோ பலவிதமான பிரச்சனைகளில் இருந்த என்ன ஆண்டவர் இந்த தேசத்தில் கொண்டு வந்து என்னை அவர் புகலிடமாக இந்த தேசத்தில் என்னை வைத்திருக்கிறாரே என்று சொல்லி அவரை நாம் துதிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேணும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அழகான ஒரு சங்கீதம், ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு சங்கீதம். எப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் ஆண்டவரை என்னை நீர் வழி நடத்தி கொண்டு வருகிறீர் என்று சொல்லி ஆண்டவரை நாம் துதிக்கிற பிள்ளைகளாய் இருக்கணும். அதை போலத்தான் அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பாதுகாப்பை குறிக்கின்ற இன்னொரு சங்கீதம், சங்கீதம் 91:4 நாம் பார்க்கிறோம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் என்று இன்னும் அதை படித்து கொண்டே போனால் அழகான வார்த்தைகள். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் நீ பயப்படாது இருப்பாய் என்று சொல்லி பலவிதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அதனால தான் சங்கீதம் இந்த 91 பார்க்கும் பொழுது, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிற ஒரு பிள்ளையாய் இருந்ததை போல நாமும் அந்த சங்கீதக்காரனை போல ஆண்டவரை நாம் துதிக்கிற ஒரு பிள்ளையாய் இருக்க வேண்டும். அதை போல சமாதானத்தை இந்த தேசத்தில் நமக்கு கொடுத்து அவர் வழி நடத்தி கொண்டு வருகிறார். இதற்காக நாம் யோவான் 14:27 நம்ம படிக்கும் பொழுது, யோவான் எடுத்தவர்கள் யாருன்னா வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று. 27 14:27 யோவான், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் உங்களுக்கு கொடுப்பதில்லை, உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுத்து இந்த தேசத்திலே அவர் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நம்ம ஆண்டவருடைய அந்த பரலோக ராஜ்யத்திலே செல்லும் பொழுதுதான் நமக்கு எல்லாம் கிடைக்குமா, அவர் கொடுக்கிற நன்மைகள் கிடைக்குமா, இந்த உலகத்திலே நாம் இருக்கும் பொழுது அவர் நமக்கு நன்மை செய்ய மாட்டாரா என்று நாம் நினைக்கலாம். அப்படி கிடையாது. இந்த உலகத்திலே நமக்கு நன்மை செய்யும்படி தான் சமாதானத்தை நான் விட்டு செல்லுகிறேன்.
உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிறார். அதைத்தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று இந்த இடத்துல அழகாக சொல்லி இருக்கிறதை பார்க்கலாம். அதை போல அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கின்ற நன்மை இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் புதியதாய் இருக்கிறது. புதிய நாளுக்குள் வழி நடத்தும், புதிய தேசத்தில் வழி நடத்தும் என்று சொல்லி நம்ம பாடணுமே, அதை போல தான் புதிய நாளுக்குள்ளாய் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட இந்த தேசத்தில் ஆண்டவர் நேர்த்தியாய் நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆபிரகாமை அவர் இந்த ஊரை விட்டு நீ போ, நான் கொடுக்கும் தேசத்திற்கு போ என்று ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அவனை கூப்பிடுகிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை மகிமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று அவனை ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு அழைத்து வந்து ஆண்டவர் அவனை உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதை போல யோசேப்பினுடைய காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, யோசேப்பை எகிப்தில் இருந்து இஸ்ரவேலில் இருந்து ஒரு அடிமையாக எகிப்து தேசத்தில் ஆண்டவர் கொண்டு போகிறார். அந்த தேசத்தில் ஆண்டவர் அவனை உயர்த்தி அவனை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதை போல தானியேலை ஆண்டவர் பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகும்படி நேபுகாத் நேச்சர் மூலமாக அடிமையாக அந்த தேசத்தில் கொண்டு போகிறார். அந்த தேசத்தில் ஆண்டவர் அவனை உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதை போல தான் நம்ம பல தேசங்களில் இருந்து இந்த தேசத்தில் தங்கி இருக்கிறோம். ஆண்டவரும் நம்மை செழிப்பான காரியங்களில், செழிப்பான ஒரு தேசத்தில் ஆண்டவர் நமக்கும் அவர் நன்மை செய்கிறவராய் அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஒரு சந்தோஷமான ஒரு தேசத்தில் நம்மை அவர் வழி நடத்தி கொண்டு வருகிறார். இந்த சிங்கப்பூர் தேசத்திற்காய் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த பாதுகாப்பான தேசத்திற்காய் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். சங்கீதக்காரன் 27:13 சொல்லுகிறதை போல, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காணுவேன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிற பிள்ளைகளாய், அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் நம்புகிற பிள்ளைகளாய் ஆண்டவரிடத்தில் நாம் நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேணும். அப்படியே நாம் கண்களை மூடி, ஆண்டவரே என்னை இந்த தேசத்திலே சமாதானத்தோடு நீர் வழி நடத்தி கொண்டு வருகிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை இன்னும் முடிந்து போய்விடவில்லை, இன்னும் நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே உம்மையே நான் என்னுடைய அடைக்கலமாய் என்னுடைய நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடிக்கு என்னுடைய ஆண்டவரே காரியத்தில் நான் உறுதியாய் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்மை உயர்த்துகிற பிள்ளைகளாய் நான் நடக்கணும் ஆண்டவரே. ஆகவே என்னை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஜீவனுள்ளோர் தேசத்திலே உம்முடைய நன்மையை நான் காணுவேன் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என்னுடைய அறிக்கையை நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆகவே என்னை வழி நடத்துங்க. என்னை ஆண்டவரே இந்த தேசத்திலே வெற்றி பவனி செல்ல, ஒரு தேசத்திலே ஒரு நன்மையுள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழ ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட பிள்ளையாய் நாங்கள் இருக்கிறோம். எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ள வழி நடத்தும். துதி கன மகிமையாகவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.